வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். தி ஷீப் டிடெக்டிவ்ஸ், ஆடு துப்பறியாளர்கள் தமிழில் சொன்னால். ஜார்ஜ் அண்டு ஷிப்ஸ் அவங்க மத்தியில் நடக்கிற இந்த கதை தான் இது. ஜார்ஜ்ன்றவர் ஒரு அருமையான ஒரு மனிதர். அவர் ஒரு ஆடுகளை வந்து அன்பாக பார்த்துக்கிறாரு. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. செபாஸ்டியன், லில்லி, மெஃபாக்கா, அப்புறம் நிறைய பேர்ஸ் இருக்குது. அதிலே ட்வின் ஆடுகள்லாம் இருக்குது. அந்த ஆடுகள்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது, நடிக்க வச்சுருக்காங்க அந்தளவுக்கு. அது எல்லாமே இதுதான் நமக்கு தெரியும், கிராஃபிக்ஸ் அண்டு இதுதான் விஎஃப்எக்ஸ்ன்னு தான் தெரியும். ஆனால் அந்த ஆடுகள்லாம் எவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கு. அவருடைய ஓனர் இறந்துட்டார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆடு மூலயமா, அதுதான் கதையின் கருவே. தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் டைட்டிலுக்கான அர்த்தமே அதான். அந்த ஆடுகள்லாம் எப்படி போய் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்குது, நடுவில் என்னென்ன ட்ராமாலாம் நடக்குது, இதை யார் பண்ணியிருப்பா, இவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லை அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு டவுட் க்ரியேட் பண்ணுது எல்லார் மத்தியிலையும். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அந்த படத்துலேருந்து கண்ணு எடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அண்டு ரைட்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க அந்த கதையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் ஒரு ஒரு பக்கமாக தேடி போகுது. இது வரைக்கும் அந்த நிலத்தை விட்டே போகாத ஆடுகள்லாம் அந்த ரோட்டை தாண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் குற்றம் நடந்திருக்குமோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு சந்தேகப்பட்டு, ஒரு வேளை இவங்களாக இருக்குமோ, அந்த ஜார்ஜோட அவங்க பொண்ணாக இருக்குமோ, முதல்ல அப்படி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. அந்த பொண்ணு அப்புறம் தப்பிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவர் ரிப்போர்ட்டராக வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வில்லனாகவே இருப்பார். நான் கதையே சொல்ல விரும்பல, நீங்களே போய் அந்த படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஹோல்சம் மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் ஜார்ஜ் அண்ட் ஷீப் டிடெக்டிவ்ஸ். மறக்காமல் இந்த படத்தை எல்லாருமே போய் பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்டு கிரிக்கெட் பற்றின ரிவ்யூஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.